Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கழக பொதுச் செயலாளர்களுடைய அறிவிப்பின்படி மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் SIR என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம். இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை பொறுத்தவரை ஆதரிக்கிறது. ஏன் ஆதரிக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாகவே சுருக்க முறை திருத்தம் செய்வாங்க. அதுபோல தீவிர சம்மரி ரிவிஷன் சொல்லிட்டு திருத்துவாங்க. ஆனால் இந்த திருத்தத்தின் போது பொதுவாகவே பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் நீக்கப்படுறது கிடையாது. குடிபெயர்ந்தவர்கள் எங்க அவங்க விலாசம் போல A தொகுதியில் ஒன்று வச்சிருப்பாங்க, B தொகுதியில் ஒரு ஓட்டு வச்சிருப்பாங்க, அதை நீக்கிறது கிடையாது. இது பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியும் கூட கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக இறந்தவர்கள் அப்படியே அந்த பட்டியலில் இருக்கு. தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்க போயிருப்பாங்க, அவங்களுடைய அந்த பேர் அப்படியே இருக்கும். அது விலாசமே இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுடைய பேர் அப்படியே இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு கட்டின அடிப்படையில் பல முறை கழகத்தின் சார்பில் தலைமைகள் நிர்வாகிகள் நாங்கள் போய் கூட அதுல கவனம் செலுத்துவதில்லை. இப்ப ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் தீவிர சுருக்குமுறை திருத்தத்தை பொறுத்தவரை மேற்கொண்டதன் காரணமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். முற்றுப்புள்ளி வைக்கும்னா பொதுவா 2002 திருத்தம் பண்ணாங்க. ஒவ்வொரு 10 வருஷம் செய்யணும், ஆனா இது செய்யல. ஆனா 2002 திருத்தும் போது 49 லட்சம் அப்ப வாக்குகள் இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவங்க, டபுள் என்ட்ரி இதெல்லாம் நீக்கினாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட விலாசம் எங்கேயோ போனவங்க எல்லாம் அப்படியே லிஸ்ட்ல இருக்காங்க. எனவே அது நீக்கப்பட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் அந்த லிஸ்ட், ஓட்டர் லிஸ்ட், வாக்காளர் பட்டியல், அதாவது இருப்பவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதும், நல்ல கவனிங்க, இருப்பவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதும், இருப்பவர்களுக்கு வாக்கு கிடையாது, இறந்தவர்களுக்கு வாக்குகள் உண்டு, குடிபெயர்ந்து எங்க இருக்க அவங்களுக்கு வாக்குகள் உண்டு. ஆனா இதுல என்ன கஷ்டம், இப்போ ரேண்டமா எல்லா தொகுதியிலும் நானும் மாவட்ட செயலர் பாலகங்கா, அதே போல இங்க இருக்கிற பக்கத்து மாவட்ட செயலர் BS பாபு, அதே போல எல்லா மாவட்ட ஒரு 10 பூத்து, அதாவது ராயபுரம் தான் 181 பூத்து, நல்ல கணக்கில் வச்சுங்க, 181 பூத்து மக்கள் ஓட்டர்ஸ் பார்த்தா 1,98,000, திருவிக நகர் பார்த்தீங்கன்னா 2,06,000, அதே போன்று பூத்துகள் பார்த்தா 206. இந்த 10 பூத் இருக்கிற ராயபுரத்துல மொத்தம் 1,700 இருந்தவர்கள், குடியிருந்தவர்கள், விலாசம் இல்லாதவங்க. அப்போ 10 பூத்திலே இப்படி இருக்குன்னா 181 பூத்துல எவ்வளவு இருக்கும்? 25,000 ஓட்டு. அப்போ ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா பார்த்தா 20 இருந்து 25,000 ஓட்டு இறந்தவர்கள், விலாசம் தெரியாதவர்கள், குடியேறியவர்கள் அந்த வாக்காளர்கள் இருப்பாங்க. இது தேவையாது. எனவே எங்களை பொறுத்தவரை நியாயமான ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையில் உறுதியா இருக்கிறோம். ஆனா திமுகவை பொறுத்தவரை எதை நம்பி இருக்கு? இன்னைக்கு இறந்தவர்கள் அவங்களுடைய அடிப்படை ஒரு வேலையா இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் திட்டமிட்டு கள்ள ஓட்டு போட்டு ஒரு போலியான வெற்றியை அவர்கள் பெறுகின்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு திருடனுக்கு தேல் குட்டின மாதிரி இன்னைக்கு வேப்பங்காய் எப்படி கசக்குமோ அது போல இன்னைக்கு அவர்களுக்கு இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தை முடிவு இன்றைக்கு கசக்குது இன்னைக்கு. எனவேதான் நாங்க சொல்றோம், சார் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், SIR பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது தான் வெளிப்படை தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்கின்ற ஒரு நிலை வரும். இதுல இப்போ என்ன பேருக்கு நீங்க சார் வேணான்னு சொல்லி நீங்க SIR வேணான்னு சொல்லிட்டு நீங்க எதிர்க்கிறீங்க. அப்புறம் ஏன் கள அளவுல உங்க கட்சிக்காரர்ல முடுக்கி விட்டு SIR பணிக்கு நீங்க கள்ள ஓட்டு சேருங்க, இறந்தவங்க ஓட்டு நீங்க அப்படியே வச்சுவீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க புறக்கணிச்சுட்டு போங்க, நாங்க SIR பணிகளை நாங்க எங்களை ஈடுபடுத்திக்கல அப்படின்னு புறக்கணிச்சு போனா
ஆனா ஒப்புக்காக ஒரு சாக்கு போக்குக்காக எஸ்ஐஆர் ஏற்றி விட்டு முழுக்க எஸ்ஐஆர் வந்து தீவிரமா அமல்படுத்துகின்ற கட்சி வந்து திமுக. ஏன்னா அது ரெட்டை வேடம் பாருங்க, இப்படிப்பட்ட ரெட்டை வேடம் வெளியில சொல்றது ஒண்ணு, கலாலவுல செய்யறது ஒண்ணு. எனவேதான் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு திமுக கையில் இருக்கிறதுனால எல்லா மாவட்ட ஆட்சி தலைவருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே போன்று எல்லா சென்னை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் அவர் ஆணையரா இல்ல மாவட்ட செயலாளர், அவர் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த அந்த இரண்டு அமைச்சருடைய அந்த பேச்சை கேட்டுட்டு அந்த எஸ்ஐஆர் பணியை வந்து சிதைக்கின்ற வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டுமென்று இன்னைக்கு வந்து அதாவது 200 பேர் நீக்கிறது கிடையாது, இன்னைக்கு குடிபெயர்ந்த பேர் நீக்கிறது கிடையாது, அதே போல வந்து கள்ள ஓட்டை வந்து அதிகமா சேர்க்கிறது, இந்த பணிகளில் வந்து முழுமையான அளவுக்கு ஆயத்தம் வந்து அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்மொழி உத்தரவா இன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டு அதுக்கு வந்து இந்த மாநகர ஆணையர் இன்றைக்கு செயல் வடிவு கொடுப்பதுதான் இன்றைக்கு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல். எனவேதான் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற செயலை எந்த காரணத்தை கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது என்ற வகையில தான் இன்றைக்கு ஒரு ஜனநாயக ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு செய்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் குறிக்கிறீங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை எவ்வளவு எழுச்சி இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க அவ்வளவு எழுச்சி இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னும் ஒழுங்கா இந்த மாநகர ஆணையர் தேர்தல் ஆணையம் சொல்லுகின்றபடி அந்த அறிவுறுத்தலின்படி அவர்கள் கடமை செய்யணும். செய்ய தவறுனா அதற்குரிய விளைவுகளை இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு. அது மீண்டும் நாங்க தான் வருவோம். வந்தா அவருடைய பாடு பெரும்பாடாகிடும். அது மட்டும் வந்து அவர் தெரிஞ்சுதான் நல்லது. இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து அதிகாரம் இருக்கின்றதுனால ஒரு மாவட்ட செயலர் போல மாநகர ஆணையம் நடக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு மாநகர ஆணையர் வந்து இனியாவது கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியாயமா செய்யுங்க அப்படின்னு. நாளைக்கு எல்லாம் போயிடுவாங்க. எல்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க 8 போலீஸ், 2 IPS ஆபீசர், 3 இன்ஸ்பெக்டர், ஒரு 2 AC, ஒரு கான்ஸ்டபிள். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு 4.5 வருஷம் ஹைகோர்ட்டுக்கோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கோ இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கும் இன்னைக்கு. அதனால ஒண்ணு தெரிஞ்சுங்க, அது போல இன்னைக்கு சொல்லிடுவாங்க வாய்மொழியா, ஆனா மாற்றுறது நீங்க தான் மாட்டுவீங்க. அதனால மாட்டாம இருக்கணும்னா நேர்மையா எலெக்ஷன் கமிஷன் சொல்றபடி நீங்க கேட்டு செயல்பட. படிக்க ஒரு ஃபார்ம், ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு 2வது படிச்சவங்க, ஒரு 5வது படிச்சவங்க, இவங்களெல்லாம் போடுறதா பல்கா வந்து என்ன பண்றது? அவங்ககிட்ட பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து கம்பல் பண்ணி இதெல்லாம் இந்த வாக்கை நீக்க கூடாது, அவன் இருக்க மாட்டான், நீக்க கூடாதுன்றாங்க. செத்து போனா ஐயா நீ அதை அப்படியே விட்டுருங்கன்றாங்க. இது எப்படி ஜனநாயகமாகாது? அதனால இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்னைக்கு அரங்கேற்றதை கண்டிப்பா வந்து நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். கண்டிப்பா இதற்குரிய பதில வந்து நிச்சயமா இந்த தேர்தல் அதிகாரி இருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துறவர். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய, தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய நம்ம அவருடைய அறிவுரை ஏற்று செயல்படுத்துறவர். அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் வந்து செயல்பட தவறினால் நிச்சயமா அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பது எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்றோம். எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாம் தமிழர் திமுக மட்டும் வந்து எதிர்க்கல, நாம் தமிழர் தாவேகா கூட எதிர்க்கிறாங்க. அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன சொல்லவில்லை? அதாவது நாங்க எங்களை பொறுத்தவரை நான் வந்து உதாரணம் சொன்னேன். ரேண்டமா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் நாங்க எடுத்தோம். மாவட்ட செயலர் பாலங்க இருக்காரு, அதே போல பாபு இருக்காரு, எல்லா மாவட்ட செயலர், சென்னை மாவட்ட செயலர் எல்லாமே எடுத்தோம். 10 தொகுதி எடுத்தோம். நான் கேட்கிறேன், அந்த கட்சிகளை கேட்கிறேன், 10 பூத்தை எடுத்தோம். வேணா கூட அவங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கீழ் லெவல BL2 இருக்காங்க. BL2 எடுத்து 10 தொகுதி 10 பூத் எடுக்க சொல்லுங்க. அதாவது வாக்குச்சாவடி பூத்துனா பாகம் பூத்து வாக்குச்சாவடி. அந்த 10 பூத் எடுத்து அதுல எவ்வளவு டெத் இருக்காங்க, எவ்வளவு சிக்கல் இருக்காங்க, விலாசம் தெரியாதவங்க இருக்காங்க, அந்த கணக்கெடுத்து பாருங்க. அந்த கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க? 20 வருஷமா இருக்காங்க. அவங்க ஓட்டுல யார் போடுறது? திமுக தான் போடுது. அது வந்து இருக்கணுமா? அதான் நான் வந்து இந்த ஆதரிக்கணும்னு நான் கேட்கிற கேள்வி. எனவேதான் எங்களை பொறுத்தவரை நாங்க ஏன் ஆதரிக்கிறோம்? வெளிப்படைத்தன்மை இருக்கணும் தான் ஆதரிக்கிறோம். செக் பண்ணோம். ஒரு தொகுதியிலையும் பார்த்தா, இப்ப என் தொகுதியில பார்த்தா 10 பூத்துல 1700 ஓட்டு, திருவிக்கா நகர்ல பார்த்தோன்னா 735 ஓட்டு இறந்தவங்க எல்லாம். இதெல்லாம் எடுக்கல. இதெல்லாம் எடுக்கணும்னு தானே சொல்றோம். இருக்கிறவங்க ஓட்டை கொடுப்பா, இல்லாத இறந்தவங்களுக்கு எதுக்கு ஓட்டுது? அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய BL2 மூலமா 10 பூத் எடுத்து 10 பூத் எடுத்து செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு 20 வருஷமா இருக்காங்க அப்படின்னா 2014, 2016, 2019, 2021
இந்த காலகட்டத்தில் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தது, அவங்க பண்ணியிருக்கலாம்ல. தாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்கா? தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. நல்ல கேள்வி அருமையானு தெரியும். தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடி. அது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் முன்னாடியே இந்த கருத்து, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் சொல்கிறோம் சம்மரி ரிவிஷன். அப்போ எங்களை கூப்பிடுவாங்க, உடனே சொல்லுவோம் பாருங்க செத்தவங்களை நீக்குங்க, இறந்தவங்களை இது இல்லாதவங்க தேவையில்லைங்க லிஸ்ட்டில் எல்லாரையும் வந்து விலாசமே இல்லாதவங்க அவங்களாம் இருக்காங்க நீக்குங்க. ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் தீவிர சுருக்கப்படுத்து. அப்போது வந்து மீட்டிங் போடுவாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங். அப்போவும் சொல்லுவோம். இது வந்து இப்போ நாங்கள் இல்லை, இது வந்து 20 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். செய்யலையே 15 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே செய்யலை. நாங்கள் இப்போ கேட்குறது வந்து அட்லீஸ்ட் இந்த எஸ்ஏஆர் வந்தது இதுலையாவது செஞ்சு இந்த மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வாக்காளர் பட்டியல் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். எங்களுக்கு நாங்கள் மாநில அரசு அதிகாரம் அது நீங்கள் கேட்குறது பார்த்தா மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்டு விஷயம் கிடையாது. இது செய்ய வேண்டியது ஏன்னா இங்கே தேவை. நம்ம சொல்லுவோம் செவிடங்கால ஊரும் சங்க நான் என்ன பண்ணுவோம் அப்படி நீங்கள் இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து கருத்து எடுத்தால் தப்பு. அது நான் நியாயப்படுத்தி சொன்னேன்ல எதுக்காக எஸ்ஐஆர் அந்த கேள்வியை முதல்ல வந்து நீங்கள் வந்து கேட்டது நல்லது. ஏன்னா நாட்டு மக்கள் தெரியலாம் பாஜக ஆதரிப்பதனால் மட்டும் நாங்கள் ஆதரிக்கலை. நாங்கள் எங்களை பொறுத்தவரை பார்த்தா ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும், வாக்காளர் பட்டியல். அதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து உதவியாக இருக்கும். எனவே தான் நான் சொன்னோம். எதுக்காக சொன்னோம், ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தா 15,000 to 20,000 பேர் வந்து இறந்தவங்க, வீடு விலாசம் தெரியாதவங்க, 2 ஓட்டு வச்சிருக்கோம். இப்படிலாம் இருக்கும்போது அவங்களாம் அந்த தொகுதியில் ஓட்டில் இருக்கணுமா? எனவே தான் நாங்கள் அது இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணி டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அதனுடைய எத்தனை பேர் வந்து நீக்கப்பட்ட எத்தனை பேர் தெரியும். இன்னொன்று ரிவிஷனும் இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிவு கிடையாது, அப்பீல் இருக்கு. இப்போ ஓட்டு இல்லைன்னா நீங்கள் 4ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதி லிஸ்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் 9 டிராஃப்ட் லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியல். வரைவு வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் வரைவு இறுதி இல்லப்பா வரைவு வாக்காளர் பட்டியல். ஏன்னா எங்கிட்ட சொல்றீங்க வரைவு வாக்காளர் பட்டியல். அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடும் போது அப்போ வந்து ஓட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்குள்ள ஏன் நொய் கஞ்சி மாதிரி இருக்கு, நொதி கஞ்சி மாதிரி குதிக்கிறீங்க. குறை கூட கூட்டான மாதிரி கூட்டாடிட்டு வானத்துக்கு ஏன்னா கள்ள ஓட்டை நம்பி பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.